என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னர் நாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சொன்ன நாதம் என்னிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. அருள் நாடகம் புரியும் கருணாநிதி அருணை, அருள் நாடகம் புரியும் கருணாநிதி அருணை ஆள வந்தார் வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றதே. ஆள வந்தார் வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலேஜ் ஹவுஸில் ஒரு மீட்டிங் போட்டோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அந்த மீட்டிங். எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் அப்புறம் நான் செய்கிறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அது சத்தியமான உண்மையான வாக்கு, பொய்யான வாக்கு இல்லை. அப்படி செய்து ஒரு அழகான மீட்டிங் நடக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு அணைச்சி வாங்க அண்ணா, எஸ் அண்ணா வாங்க வாங்க அண்ணா, வாங்க அண்ணா. ஹலோ ஹலோ, ஒரு மைக் ஒரு சேலை போடுங்க. ஹலோ, இந்த 71ஆம் ஆண்டை சிறப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அது நல்லா இருக்கு. அது இந்த முருகன் இட்லி கடை, இந்த அருமையான ஏசி ஹாலில் மனோகர் அவர்கள் நல்லா பண்ணிக்கங்கம்மா, நல்லா பண்ணிக்கங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறேன், எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாம் இங்கே அசம்பிள் பண்ண வச்சிருக்கார். அவருக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் கொடுப்பது என்று, உணவு கொடுப்பது என்று ஒரு பெரிய சாத்தியமான காரியம் இல்லை. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் கூட வேண்டாம் அப்படின்னு அப்படி ஒரு மனிதரை பார்ப்பது ரொம்ப அதிர்ச்சியம் நமக்கு. இப்போ வந்துட்டு முதல்ல எங்களை பார்த்துட்டு அவர் கீழே விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு குங்குமம் இட்டுட்டு தான் போறாரு. வரையிட்டு அவரோட படித்த பசங்கள், அவரோட ஏஜுக்கு, அவர் 10-12 வயசுக்கு படித்த பையன்கள் சென்னை ஸ்கூல்ல இவர் ஏஜுக்கு பின்னால் கூடுறாங்க. அது ஒரு மீட்டிங் நடக்கிறாங்க. அது முடிச்ச உடனே பண்ணிட்டு இருக்காரு. இந்த அருமையான விழாவிற்கு, இந்த 71ஆம் ஆண்டு இந்த விழாவிற்கு ஹலோ, இந்த 71ஆவது ஆண்டை சிறப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நடக்கக்கூடிய நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மல்லிகை சக்கரவர்த்தி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஜெகதீசன் அவர்களின் கலந்து அதை விட குழந்தைகளும் அப்புறம் தான் அண்ணா
அப்பா தான் மூத்தர். அவர் மல்லிகை சக்கரவர்த்திங்கிறது அவர் பெற்ற குழந்தைகள் அப்புறம் தான். விளக்கு பூசை காந்தி வீசத்துல நடைபெற இருக்கக்கூடிய அந்த விளக்கு பூசைக்கு 7000 விளக்குக்கு ஒரு விளக்குக்கு பூ அர்ச்சனைக்கான பூ 100 கிராம் என்றாலும் 700 கிலோ ஆச்சு. அந்த 700 கிலோ பூ நான் சொல்றேன் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவங்க இந்த விளக்கு பூஜை பண்றாங்கன்னா அவங்களுக்காக இல்ல, உலக நன்மை எல்லாருக்கும் வேண்டி அந்த விளக்கு பூஜையில கலந்துக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த பங்கு உண்டு. நாம எல்லாம் நமக்காக கூட இதை பண்ணல, இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்காக நாம செய்யற இந்த புண்ணியம் நம்முடைய தலைமுறை நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நாம செய்யற தொண்டு நமக்காக மட்டும் இல்ல, இந்த புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், என்னைய பற்றி சிலர் பாராட்டும் போது என்னால ஒண்ணும் இல்லைங்க, நான் வெறும் முயற்சி தான், என்னுடைய பெற்றோர்கள் செஞ்சு வச்ச புண்ணியன்னு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இன்றைக்கு இந்த விளக்கு பூஜையில கலந்துக்கிறக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னால என்ன முடியுமோ அந்த பங்கு அவங்க நிச்சயமா பண்ணணும். 7100 விளக்கு பூஜைனா அது சாதாரண 7100 பெண்களை கொண்டு அங்க உட்கார வைக்கணும். 7100 விளக்குகளை ரெடி பண்ணி வைக்கணும். அவ்வளவுக்கும் என்ன திரி தீப்பெட்டி பூவு இவ்வளவு கொடுக்கணும். அவ்வளவும் பாபுசாமி வரையிருக்காரு பெங்களூர்ல இருந்து. அவர் வைத்துக்கொண்டு ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் எல்லாரையும் பார்த்து போர்டு எழுதுறதுக்கு சொல்லணும். எல்லாரும் நிறைய வேலை இருக்கு. நிறைய ஒரு பொருள் கொடுத்தோங்கிறதுனால இல்லை, நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருந்தாலும் மைக்கு, லைட்டு, மேடை அலங்காரம், அப்புறம் பந்தல், அப்புறம் எல்லாருக்கும் மாலை நேரத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோ பேருக்கும் ஒரு காஃபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வர்றவங்களெல்லாம் வரவேற்று விஐபிஸ் எல்லாம் கூப்பிடணும், அவங்களுக்கு மரியாதை பண்ணணும். ஸோ ரவி, இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்குங்கிறது அண்ணா சொல்லிடுவார். இதில் ஐயம்பெருமாள் அண்ணாச்சி எல்லாம் சொல்லுவார் என்னென்ன முடிஞ்சிருக்குங்கன்னு. குங்குமம் பேபி, குங்குமம் மஞ்சள் பேபி பை வருது, பேக்கெட் வருது, வாங்க வேண்டாம், பேக்கெட் அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் உதிரி புஷ்பா அண்ணா அவர்கள், ஜெய்சன் அண்ணா அவர்கள் கைதட்டுங்க. எண்ணெய் சுந்தர் சார் அவர்கள் குமரன் ஏற்பாடு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் திரி ஜெயலட்சுமின்னு HMS காலேஜில் இருக்காங்க ஆண்டாள்புரத்தில், அவங்க ஃபுல் திரி நான் தரேன்ட்டாங்க. வாழைப்படம் திருப்புவனம் அந்த பொண்ணு வேணி தரேன்ட்டார். அவர் வெற்றிலைப்பாக்கு வேணி சோமசுந்தரம் அவர்கள் இன்னைக்கு வரல, என்ன தெரியல, அவங்க தரேன்ட்டாங்க. மாங்கல்யக்கரு மஞ்சக்கிழங்கு எங்க உக்ரபாண்டி அவர்களின் மகள் மருமகள், அவங்க 7300 மாங்கல்ய கயிறு மஞ்சக்கிழங்கு வாங்கி தரேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சூடம், எங்க காக்கா சூடன் அவர்கள் இருக்காரு நாராயணன், அவர்கள் ஒரு பேக்கெட்ல 5 சூடம் வீதம் 7300 சூட பேக்கெட் போட்டு தரேன். கூடவே ஒரு கேண்டில் மெழுகுவர்த்தி போட்டு கொடுத்துட்றேன்ட்டாரு. அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஹைதராபாத்லேருந்து வருது, 2 பத்தி போட்டு MSR நடராஜன் இருந்தார், சென்னையில் இருந்தார், அவர் இல்லை, அவருடைய மகன் ஜெகதீசன் என்பவர் போட்டு பண்டில் போட்டு நான் ஜூன் மாதம் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் தீப்பெட்டி, குளோப் தீப்பெட்டி, அவர் சந்திர பிரகாசங்கிற சிவகாசியில் இருக்கார், அவருடைய டெப்போ இங்கே இருக்கு, அவர் இங்கே சொல்லிடுங்க நீங்கள் தீப்பெட்டி வந்துடும் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் மஞ்சள் அரிசி அட்சதை கலப்பதற்கு எங்கள் ரபி அவர்களும் தணிகாஜலம் அவர்களும் அட்சதைக்கு அரிசி பச்சரிசி தருகின்றார்கள். நுனி முறியாம இருக்கணும் அரிசி, நுனி முறியாத அரிசியா வேணும். நெய் விட்டு கலப்பதற்கு MR மாணிக்கம் கவுன்சிலருடைய பையன் தன்ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு 5 கிலோ நெய், 5 கிலோ மஞ்சள் தூள் தனியா தர. அதுக்கப்புறம் விளக்கு வைத்துக் கொள்வதற்கு இலை 7300 இலை அவரே தரேன் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க. அவங்க வந்தாலும் வராட்டாலும் அது போய் சேரட்டும், அவங்களுக்கு இந்த மேட்ரு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பிரசாதம்
அது ஒண்ணுதான் நிற்கிறது அப்படியே. அது மானாமதுரை போக வேண்டும். வேதியரேந்தல் சாமியை போய் பார்க்கணும். அவர் போன வாட்டி 15,000 விளக்கு பூஜையில 2 பிரசாதம் போட்டு கொடுத்தார். அவரே சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் 3 பிரசாதம் ஒரு பாக்ஸில் போட்டு அவரே அங்கேயே வந்து சமையல் பண்ணி அவர் கொடுத்தார். இப்போ அவரை போய் பார்க்கணும். 2 தடவை ஃபோன் பண்ணோம், எட்டலை. அவர் வந்து கன்னியாகுமரி போயிருக்காருனாரு. அதுக்கப்புறம் நேரம் ஒரு தடவை போனோம், அவர் பார்க்க முடியல. இன்னும் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து அபிநாதன் சார் எல்லாருமா சேர்ந்து அவரை போய் பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் பிரசாதத்தை. அதுக்கப்புறம் வந்து இரவு டிஃபன் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருக்கும் ராமகிருஷ்ணா கேட்ரிங் வந்து அவர் எல்லாருக்கும் நான் டிஃபன் தரேன். ஒரு 100-200 பேருக்கு டிஃபன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா எல்லாம் வேலை செஞ்சுட்டு வெட்டி வேலை அனுப்பக்கூடாது, எல்லாருக்கும் டிஃபன் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 2 பேரை பார்ப்போம் வாங்க, மைக்குக்கும் லைட்டுக்கும் பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. அவர் அழைச்சிட்டு போகணும் நம்ம. அது 2 பாயிண்ட் இருக்கு, 2ம் மேஜர் அதுதான். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட் வந்து பாபுசாமி அவங்க குடும்பம் வந்து எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ப்ளவுஸ் பீட் வாங்கி தரோம். 12 பேர் இருக்காங்க அவங்க குடும்பத்தில். எல்லாருமே நாங்கள் இப்படி செய்யறது வழக்கம் உண்டு. அப்புறம் ஒரு ஐடியா கொடுத்தாருவாங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்தாரு எனக்கு. ப்ளவுஸ் பீட்டு போட்டால் கொடுத்தா அவங்கவுங்க அடுத்தடுத்து மாற்றி மாற்றி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க தைச்சு போட்டுக்க மாட்டாங்க. 1 மீட்டர் கொடுத்தா தான் அவங்க தைச்சு போட்டுப்பாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் எவர்சில் ஒரு பாக்ஸ் போடலாமா அப்படின்னு ஒரு கேட்டார், ஐடியா கேட்டார். நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்ட்டு. நான் எது கொடுத்தாலும் சரி, ப்ளவுஸ் பீட் கொடுத்தாலும் சரி, பாக்ஸ் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படி சொல்லியிருக்கு. ஏதோ ஒன்று வருது அவங்க ஃபேமிலியிலேருந்து, பாக்ஸோ இல்லை ப்ளவுஸ் பீட்டோ வருது. அது தவிர 2 பேர்கிட்ட ஏற்பாடு பண்ணணும், நம்ம ப்ளவுஸ் பீட்டுக்கு சொல்லணும். 2வது பிரசாத பேக்கிங் பாக்ஸு, அது வந்து 7,300 பாக்ஸ் வேணும். அதை யாரை கேட்குறதுன்னு தெரியல எனக்கு. அம்மன் சன்னதியில் சுவாமி சன்னதியில் ரமணி பேக்கேஜிங் இருக்க அவர் கேட்கலாமான்னு போய் நினச்சிட்ருக்கோம். அவர் இன்னும் சந்திக்கலை. நான் தபால் தான் போட்டிருக்கோம். அவரை போய் பார்க்கணும். இல்லை யாராவது செய்யணும்னாலும் செய்யுங்க, அவரை பார்க்க வேண்டாம். பேக்கிங் பாக்ஸு பிரசாதம் போட்டு கொடுக்கறதுக்கு 7,300 பாக்ஸ் வேணும், நிச்சயமாக வேணும். வேலை பார்க்குறவங்க, போலீஸு, சும்மா நிற்கிறவங்க எல்லாம் கையை நெட்டுவாங்க, பிரசாதம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி. அது தவிர வந்து தண்ணீர் பாட்டில், அது பாலா ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காரு. கேட்டுட்டுங்க, பாலா ஃபுல்லாக தண்ணீர் பாட்டில் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காரு. துணிப்பை மேஜர் அதுதான். துணிப்பை வந்து வில்லாபுரத்தில் திவ்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து 8,000 பை துணிப்பை போட்டு தரேன்னு இருக்காரு. அது போய் ஜூன் மாதம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, துணிப்பை தந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. இப்படியா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை அவங்களை கன்சல்ட் பண்ணணும். மறுபடியும் போய் ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு வரணும். இது ஒரு பெரிய காரியம். அண்ணா சொன்ன மாதிரி உலக சேமத்திற்கு, நாட்டு நன்மைக்கு, நாட்டில் இருக்கிற வன்மையெல்லாம் இப்போ தீரணும். வன்மைகள் நிறைய இருக்கு, அந்த வன்மைகள்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு. எனக்கும் வயசாகிடுது, அண்ணா விட சின்னவதான், 83 வயசாக இருந்தது. அதனால வந்து இன்னும் போக இன்னும் வயசு ஏறும் இல்லையா, அதனால இதோட கன்சல்ட் பண்ணணும். மறுபடியும் போய் ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு வரணும். இது ஒரு பெரிய காரியம். அண்ணா சொன்ன மாதிரி உலக சேமத்திற்கு, நாட்டு நன்மைக்கு, நாட்டில் இருக்கிற வன்மையெல்லாம் இப்போ தீரணும். வன்மைகள் நிறைய இருக்கு, அந்த வன்மைகள்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு. எனக்கும் வயசாகிடுது, அண்ணா விட சின்னவதான், 83 வயசாக இருந்தது. அதனால வந்து இன்னும் போக இன்னும் வயசு ஏறும் இல்லையா, அதனால இதோட போகிறோம் நமக்கு. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் மீனாட்சி என்ன நினைக்கிறதோ தெரியல. அதனால இன்னும் பெருசாக நடத்தணும்னா இன்னும் பொருளாதாரம் வேணும் நிறைய, அப்படியெல்லாம் இருக்கு. அதனால இது பெருசா 71. யாருக்கு 71 வயசாயிருக்கு இப்ப சொல்லுங்க அண்ணா, விட்டுருங்க. 71 அண்ணா, ஐயா பெருமாள் அண்ணா. இல்ல அவருக்கு 70 இல்ல அம்மா, எங்க வீட்டுக்காரருக்கு 71. சரி, 71 என்பது பீமரத சாந்தி என்று சொல்லுவது. 71வது வயசுல வந்து ஒரு அபிஷேகம் தான் பண்ணிக்கலாம், திருமாங்கல்யம் கட்டக்கூடாது. 80க்கு திருமாங்கல்யம் கட்டிக்கணும்.
அதனால இந்த 71ங்கிறது ரொம்ப விசேஷமான வருஷம். அதனால தான் 71 செலக்ட் பண்ணணும். நான் அதுலேயும் 71க்கு 7108 71 போட வேண்டாம், 7100 போடலாம். 71 வருது, அது வேண்டாம். அதுக்காக 81 9 7 16 1 7 இதுவும் 7 அதுவும் 7. அதனால அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நம்ம கையில் இல்லை என்று சொல்லி இன்னும் நிறைய வேலைகள் நிறைய இருக்கு. எல்லாரும் ஈடுபட்டு அப்போ அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. தொண்டு செய்கிறவங்களே அவங்க, தொண்டு பண்றவங்க. சேகர் அவர்கள் சேகர் அவர்கள் முன்னிலையில் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த காந்தி மியூசியத்தில் இருக்க செடிகள் பூரா பிடிக்கி போடுறது எங்க வேலைன்னு இருக்காங்க. ஒரு செடி இல்லாமல் உழவார பணி பூரா நாங்க பண்றோம். எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் எங்களுக்கு வேண்டாம். சாப்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பஸ் சார்ஜ் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க வந்து நின்னா போதும் அங்க அப்படி சேகர் சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய பேர் அவர் கூட்டின்னு வர்றார். அந்த வேலை ஒரு பெரிய வேலை. நீ உழவாரப்படி பண்ணும்போது உங்களுக்கு உணவு நான் கொடுப்பேன். எவ்வளவு சிரமம் என்ன கொடுக்குறாரு? அப்படியா? எவ்வளவு பணம்னாலும் எத்தனை நேரம் வாங்க, நான் வந்து உணவு கொடுத்தேன். போக்குவரத்து பஸ் போட்டு அனுப்புறேன். வேற பஸ் சிவாய நம சிவாய நம. நன்றி சிவா, நன்றி சிவா. ரொம்ப நல்ல குணம் சேகருக்கு. இப்பதான் பார்த்தேன், ஒரு மாசமா தான் பாக்குறேன். மீனாட்சி மங்கூர்ல பொற்றாமரை குளத்தை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கண்ணங்கிறவர் கோட்டிக்கு வந்தார். அதுல இருந்து என் பிள்ளை ஆயிட்டார் அவர். நிச்சயமா அவர் தத்து எடுத்துக்க போறேன். எனக்கு தத்து அவர் தான் புரிஞ்சதா? தத்து எடுத்துக்க போறேன். எடுத்துட்டேன், நான் தத்து எடுத்துட்டேன். பாரு குழந்தைகள் பாருங்க, அப்படி ஒரு பாசமான பிள்ளைங்கள், அன்புமான பிள்ளைங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா அவர்கள் இதை விட விரிவாக பேச இருக்கின்றார், விரிவாக பேச இருக்கின்றார். பெருமாள் என்னாச்சு, தல்லாவளம் பெருமாள் என்னாச்சு, ரெடி படி வாங்கிட்டு அதுக்கடுத்து என்னுடைய பேராசிரியர் ராமாயணத்துடைய கதாநாயகர் ராமனுக்கு உண்மையா இருக்கிற லட்சுமண பெருமாள் ஐயா அங்க பெங்களூர்ல இருந்து எனக்கு 2-3 தடவை தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அதிகமான எல்லாம் எங்கேஜ் இருக்கும். அதை காலம் என்னுடைய அருமை தம்பி சீதாராமன் அவர் தான் முழு பங்கு பூராமே தர்மத்தினுடைய. அடுத்து இன்னைக்கு காலையில மீனாட்சி அம்மன் சுற்றி நான் அந்த ரெனோவேஷன் விட்டு பார்த்து கல்லுகள் எல்லாம் போட்டு எங்க தலைமையிலே நடந்தது 2005. அப்ப எங்க சாமி அதுக்கு 87 வழக்கு இருந்தது. சுற்றி கல் போடக்கூடாது. மீனாட்சி கலைஞர் ஜவஹர், போலீஸ் கமிஷனர் கண்ணப்பன், ஐயம் சபரி புத்துநாதன், கமிஷனர் தினகரன், குடியிருப்போர் சங்க பேராசிரியர் லட்சுமணன் பேசுறாரு. அவர் எல்லாரும் தான் செஞ்சு கொடுத்தோம். அதுல இருந்து எனக்கு அந்த ஒரு பணி கிடையாது. அதனால நீங்க தைரியமாக இந்த பணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னுடைய உதவி இருக்கிறேன். என்ன ஆகுதுனாலும் தெரியும், என்னால் முடிந்த உங்களுக்கு சேவை செய்ய கடமை. ஐயப்பனுடைய மலையாள மரம் நீங்க எவ்வளோ நல்லா இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து பேசுவது திருவாளர் ராஜலிங்கம் சார் அவர்கள் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவர்கள் இந்த திருவிளக்கு பூஜை அடைவதற்கு தலைமை ஏற்ற மாமா, எனக்கு சொந்த மாமா அவரை ஏற்றாலே வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது மாதிரி பல ஊர்களில் பல இடங்களில் குத்துவிளக்கு பூஜைகளை ஆன்மீக கும்பாபிஷேகங்களை அவரே சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. இதுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக செய்வோம் என்று நான் உறுதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வந்திருக்கா. அங்கே கண்டி உடவுரை ஆழ்வாயண்ணல் அருள் துணையோடு இந்த 7108 திருவிளக்கு பூஜையானது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமாய் ஆலவாயண்ணல் அங்கே நம்மை பிரார்த்தித்துக் கொண்டு என்னால் முடிந்த அளவு இதற்கு எவ்வளவு செய்ய முடியுமோ
கிராமர் பாலம் கட்டுவதற்கு அணில் உதவி செய்தது போல என்னால் முடிந்த அளவு செய்து கொடுக்கிறேன் என்கிறது உறுதியாக கூறிக்கொண்டு எனக்கு இங்கே வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. நான் தேவதாரப்பட்டி மூஞ்சலனை காமாட்சியோட பெரிய அர்ச்சகர் நான். அது போக பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலமும் தமிழ்நாடு மாநிலமும் சேர்ந்து என்னைய போன செவ்வாய்க்கிழமை தான் கண்ணை அறக்கட்டையில் வந்து கண்ணைக்கு பூஜை பண்ற பூஜாரி நான் தான். அடுத்த வருஷம் அனைவரும் சிறப்பாக வந்து கண்ணைக்கு மாமா தலைமையில அம்மா தலைமையில ஒரு விளக்கு பூஜை செய்யணும்னு வேண்டிக்கிட்டு அவர்கள் பேசுவார். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்கள் நடத்தி வரும் இந்த விளக்கு பூஜைக்கு எல்லோரும் இருந்து நல்ல நிலை நடத்தி கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து பெரிய நல்ல உள்ளவர்களுக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கும் அரசு அலுவலர் மிகப்பெரிய அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஏரியாவுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இதுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட மன்னிப்பு நான் கேட்டிருக்கேன். நான் இன்னைக்கு வந்த கூட்டத்துக்கு வந்தது ரொம்ப லேட்டாக வந்தது. மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம அம்மாவுடைய அந்த 71வது வருட சிறப்பு நிகழ்ச்சியாக 7108 விளக்கு பூஜை வழிபாடு நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இவங்க அவங்களுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாருடைய ஏகோபமான முயற்சியில இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வெளியிலையும் போய் எனக்கு நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணி விழாவை சிறப்பாக நடத்தணுன்றதுக்காக உங்களோட எல்லாரையும் ஆலோசனை கேட்டதுல ஐயா அவங்க கொடுத்த நல்ல அறிவுரைகள் நமக்கு மேலும் சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு உருவாச்சு. அதனால மேலும் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெங்களூர்ல இருந்து இப்ப நடத்திக்கிட்டே இருக்காரு. நம்மள இவ்வளவு நிகழ்ச்சியும் நடக்கணும். ஆனா அவர் உட்கார்ந்துருக்கு பெங்களூர்ல இருந்து இருந்தா போன்லயே எல்லாத்தையும் வர முறை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அங்க இருந்து நம்ம வழி நடத்திட்டு இருக்காரு. அவரு கடைசியா விளக்கு பூஜை நடத்துறதுக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இங்க வந்திருந்து யார்கிட்ட எதெல்லாம் போய் கேட்கணுமோ கேட்டு அரசு ஆவணங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவும் இருந்து செஞ்சு சிறப்பான முறையில் நடத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அவருடைய தலைமையிலையும் அவருடைய ஆலோசனையிலையும் நம்ம சிறப்பாக செய்வோம்ன்ற நம்பிக்கையோட உங்களுடைய சார்பா அவர்கிட்ட நான் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து மேக்சிமமான எல்லா வேலையுமே அம்மா முடிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு எழுதி கொடுத்துருக்க இந்த பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டில் எல்லாமே வந்து அம்மா முடிச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது பாக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாதம் 1, பை 1, அதுக்கடுத்து வந்து இன்னொரு சிங்கம்பட்டியில் போய் ஒரு நன்கொடை கேட்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் அம்மா சார் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து போய் நாங்கள் இருந்து வசூல் பண்ணிட்டு வந்துடுறோம். இவ்வளவும் வசூல் பண்ணாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி அன்னைக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில குறைஞ்சளவு 3 லட்சம் ரூபாயாவது நம்ம கையில ரூபாயா இருந்தா தான் அன்னைக்குள்ள செலவுகளை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் அம்மா சார் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து போய் நாங்கள் இருந்து வசூல் பண்ணிட்டு வந்துடுறோம். இவ்வளவும் வசூல் பண்ணாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி அன்னைக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில குறைஞ்சளவு 3 லட்சம் ரூபாயாவது நம்ம கையில ரூபாயா இருந்தா தான் அன்னைக்குள்ள செலவுகளை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்னா யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அதனால நம்மளுடைய எல்லாருடைய முயற்சியிலையும் உங்களுக்கு யார் தெரிஞ்சு இருக்காங்களோ அவங்கள வச்சு முடிஞ்ச அளவுக்கு நன்கொடைகளை வசூல் பண்ணி ரொக்கமா வந்து கையில இருந்தா அன்னைக்கு நம்ம யார்கிட்டையும் போய் எந்த கையெழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மாதிரி செய்யறதுக்கு எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். குறைஞ்சளவு 3 லட்சம் ரூபா அம்மா கையில வந்து இருப்பா இருக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். அதுக்கு எல்லாரும் உங்களுடைய யோசனையும்
எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய வழிநடத்தல நாங்கள் உங்கள் பின்னால் வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரியா? அம்மா நன்றிம்மா. இப்போ இதில் ஏற்கனவே அம்மா நம்மகிட்ட போட்டிருக்க லிஸ்ட் பிரகாரம் குங்குமம் வந்து 75 கிலோ அது வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்து மஞ்சள் பொடி வந்து 40 கிலோ அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. புஷ்பம் முதிரி புஷ்பம் மற்றபடி புஷ்பங்கள் அத்தனையும் ஐயா கொடுத்துருன்னு இப்போ முன்னால உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எண்ணெய் வந்து ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்க என்ன கொடுத்துருக்க நீங்க தானே? ஆமா. அடுத்து வந்து திரி அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அம்மா. பழம் அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பழம் வந்து மொத்தத்துக்கு அப்போதே விவரம் சொல்லிட்டாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வெத்தலை பாக்கு அதே மாதிரி அதுக்கும் அம்மா விவரம் பூரா சொல்லிட்டாங்க, அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மாங்கல்ய கேரு 7300க்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மஞ்சள் கிழங்கு அதுக்கு ஏற்பாடு ஆகி போச்சு. சூடம் அதுக்கும் ஏற்பாடு. பத்தி அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தீப்பெட்டி அதுவும் இந்த குளோப் தீப்பெட்டியிலிருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மஞ்சள் அரிசி அச்சதைக்கு பச்சரிசி அதுக்கும் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாங்க. இலை அதுக்கும் இதில் சொல்லியிருக்காங்க. பிரசாதம் அதுக்கு மட்டும் மானாமதுரையில் போய் ஏற்கனவே நானும் அம்மா எல்லாம் போய் கேட்க போயிருந்தோம். அன்னைக்கு அவர் ஊரில் இல்லை, அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அன்னைக்கு போனதில் அன்னைக்கு லட்சுமணன் சார் இங்கே வந்திருந்தாரு. எல்லாருமா போய் அன்னைக்கு கேட்கும் போது அவர் இல்லாத ஒரு காரணத்தினால அது முடியல. போன ஒரு 3 நாளைக்கு முன்னாலையும் போறது பார்த்தோம். அவர் கன்னியாகுமரியிலிருந்து வரலன்னு சொல்லிட்டாங்க, அதனால போக முடியல. இந்த விசேஷம் முடிஞ்ச உடனே எப்படியும் 1ஆம் தேதிக்குள்ள 1ஆம் தேதி 2ஆம் தேதியில போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா பிரசாத வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். அப்படியும் முடியாத பட்சத்துக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு செஞ்சிருவோம். அடுத்து தேங்காய் அதை அம்மா சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டோஸ் பற்றியும் சொல்லிட்டாங்க. பிரசாத பேக்கிங் வந்து இங்கே ரமணி பேக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவரையும் போய் அம்மாவை கூப்பிட்டு போய் இருந்து அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணிடுறோம். அடுத்து தண்ணீர் பாட்டில் அதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. துணிப்பை அதுவும் பண்ணியாச்சு. இது போக உழவாரப்பணி அருப்புக்கோட்டையிலேருந்து ஐயா சேகர் அவருங்க அதுக்கு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு 30 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் வரேன்னு இருக்காங்க. அவங்களுக்கான அத்தனை செலவுகளுங்க ஐயா கேப்டன் சார் அவர்கள் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு உங்க முன்னாலேயும் சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியாச்சு. இது போக ஆண்டிவட்டியில போய் மரக்கன்று தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னால் முடிஞ்சா அதுகளையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம். இது போக வேற எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணி முடிச்சிருக்கு. கையில் வந்து நமக்கு வேண்டிய ரூபாய்க்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். எல்லாருமா சேர்ந்து இந்த நல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி செஞ்சு முடிப்போம்னு உங்களுடைய சார்பாக நான் நன்றி கேட்டுக்கிறேன். எல்லாரும் கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? பணம் 3 லட்சம் சொல்லியிருக்காரு, பத்தாது. அதனால எவ்வளவு கொடுக்க முடியுமோ செய்யுங்க. ரேவதி 5001 ரூபாய் டொனேஷன் தர. குங்குமச்சிமிழ் தான் வந்து 7500 குங்குமச்சிமிழ் தராரு ஒருத்தர். இந்த கார்த்திகேயன் பாண்டியன் பேரு கார்த்திகேயன் பாத்திர கடை. அவர் வந்து இந்த மாதிரி 7500 குங்குமச்சிமிழ் நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, நான் குங்குமச்சிமிழ் தரேம்மா வித்து குங்குமமும் போட்டு மாதிரிக்கு அனுப்பிச்சிருக்காருங்க எனக்கு. இன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால வந்து எல்லாரும் நம்ம பூஜை பண்ற அத்தனை பெண்களும் அதிர்ஷ்டத்தோட வாழணும், நீடூழி வாழணும், நோய் இல்லாத வாழணும், நிறைய நாள் இருக்கணும். 100 வயசு வாழ்ந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொருத்தையும் போய் கேட்கறதுக்குள்ள எதுவுமே நான் மேல போகல. அப்படி போனதான் எல்லாமே முடிச்சிருக்கோம். ஆனா அது வந்து மீனாட்சி அங்க போய் நின்றுருக்கா. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம பண்றது முயற்சி திருவினையாக்குறது இவதான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி அண்ணா நல்லா பேசினார். ஒரு 5-6 பேர் நீங்க முன்னின்று வரணும். வந்து எங்கெங்க போகணும் சொல்லுங்க. ராஜலிங்கம் சொன்ன மாதிரி போவோம், வண்டி எடுத்துன்னு போவோம், கலெக்ஷனுக்கு போவோம்.
3 லட்சம் சொல்றோமே தவிர வீட்டுல ஒரு சமையல் பண்றோம்னா கத்திரிக்காய் பண்றோம்னு நினைப்போம், அதை விட்டுட்டு ஏதாவது புடலங்காய் பண்ணுவோம், அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி இல்ல, 3 லட்சம்ங்கிறது ஒரு மினிமம் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு மேலேயே ஆகும், மேலேயே ஆகும். ஒரு ரசீது போட்டு கொடுத்துரும், ரேவதிக்கு இருக்கும் ஒரு ரசீது போட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். 5001 தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோ. எந்த ஊர்லும் என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க. பிரச்சனை உள்ளச்சதா வரைக்கும் முருகேசன் நான் பேசுறீங்களா? பேசுதானா? எல்லாரும் பேசுறதுக்கு பிறகு அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். மீனாட்சி சாப்பாட்டு விழா இல்ல, காஃபி விழா இல்ல, ஆன்மீக விழா இது. ஆனா உணவும் வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், இதுதான் வேணும். 4 தான் வேணும் மக்களுக்கு. நமக்கு இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ரொம்ப பேருக்கு பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பீங்க? எனக்கு உங்க பிரச்சனை தான், எனக்கு உங்க மக்களுடைய பிரச்சனை தான் எனக்கு. நீங்க வந்து எங்கிட்ட சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் மீனாட்சிகிட்ட சொல்லுவேன், கருப்பன்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய குலதெய்வத்திட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அந்த நாக்குல வந்து நல்லதே இருக்கணும். கருப்பன் பேசணும், நல்ல மீனாட்சி பேசணும், பாபா பேசணும். நாக்குல சொல்லு சுத்தமா இருக்கணும். சொல் சுத்தமாக இருக்க வேண்டும். என்ன சொல்றோமோ அதை செய்யணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லணும். அதுதான் இந்த நாட்டில் மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும், நல்லா இருக்கணும், எல்லாரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், சுகமாக இருக்கணும். யார் வீட்டில் கல்யாணம் ஆகணுமோ கல்யாணம் நடக்கணும், யார் வீட்டில் குழப்பங்கள் இருக்கோ அந்த குழப்பங்கள் தீரணும். அதுக்காக தான் இந்த விழாக்கள் எடுக்கிறோம், விளக்கு பூஜை பண்ணுறோம். விளக்கு என்பது ஜோதி. திங்களில் ஜோதினி, தினகரன் ஜோதினி, ஆங்கியில் ஜோதினி, அனைத்திலும் ஜோதினி. எங்களுள் ஜோதினி, ஈஸ்வர ஜோதினி, கங்கிலா ஜோதினி, கற்பூர ஜோதியே. கற்பூரம் ஒண்ணுதான் மொத்தமா அப்படி பஸ்மமா போகும். விளக்குற திரியோ எண்ணெயோ ஏதாவது ஒண்ணு மிஞ்சோம். அதான் நம்ம பண்ண புண்ணியங்கள். நம்ம பண்ண புண்ணியத்துல ஏதாவது ஒண்ணு மிஞ்சோம். அந்த புண்ணியம் தான் நம்மளை காப்பாற்றும். அதுக்காக அந்த திருவிளக்கு பூஜை என்பதை கையில் எடுத்துக்கொண்டு காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட உத்தரவு கேட்டோம். 1976 உத்தரவு கேட்டோம். அப்ப கேட்கும் போது என்ன சொன்ன, நல்லா பண்ணேன் அப்படின்னு ஒரு 10 விளக்கு வச்சு ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனையோ 7500 கோயில்கள், 7500 கோயில்கள் விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம். கணக்கு தெரியல எனக்கு, எண்ணி பார்த்தா கணக்கு தெரியல. அப்படி ஒரு திருவிளக்கு பூஜை வடக்கு பூரா போய் இமயமலை பூரா போய் திருவிளக்கு வழிபாடுகள் நடத்திருக்கோம். என்னை யார் விசாலாட்சியை சொல்றது, விளக்கு பூஜை அம்மாவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே என் பேரை சொல்ல மாட்டாங்க. விளக்கு பூஜை அம்மாவா, சரி அப்படிம்பாங்க. இந்த இடத்தை கொடுப்பதற்கு அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் சொல்லுங்க. ஒரு நாள் வாடகை என்னங்கிறது எவ்வளவு பெரிய மனசு. இடத்த கொடுத்து சாப்பாடு வேற போடுறாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் காலையில் எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிட்ருக்காங்க, காஃபி கொடுத்துருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு இருக்கு. சாப்பிடாம எல்லாரும் யாருமே போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இப்போ வரேன் இருக்கார் மனோகர். இப்போ வந்து முதல்ல என்னை பார்த்துட்டு போயிட்டார். அவரும் ஒய்ஃபுமா வந்தாங்க. அவர் வந்து அண்ணாவுக்கு உறவுன்னு நினைக்கிறேன். அண்ணாவுக்கா இவங்களுக்கு சபரிநாதன் சாருக்கு உறவு. ஆமா அப்படின்னு இருக்கு. இந்த அருப்புக்கோட்டையிலேருந்து அழைத்து கொண்டு வந்த சேகர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு சின்ன மரியாதை ஆசீர்வாதத்தை அளிக்கின்றோம். நிறைய பேர் வரணும் அருப்புக்கோட்டையிலேருந்து. நிறைய பணி செய்யணும். எங்க பிள்ளைகள்லாம் ஒன்றும் செய்யாது, வந்து சாப்பிட்டு போகலாம். அருப்புக்கோட்டையிலேருந்து வர பிள்ளைங்க எல்லாரும் நல்ல நான் போற போது அதனால நீங்க எல்லாரும் வந்திருந்து சிறப்பிச்சு கொடுத்து நல்லபடியா விளக்கு பூஜையை சிறப்பா நடத்தணும். எல்லாருமே சேர்ந்து அப்படியே அருள் வந்து ஆடணும். அவ்வளவு பேரும் அந்த காந்தி மியூசியத்திலேயே
இந்த மாதிரி நடந்ததில்லை என்ற ஒரு பெயரை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட அன்பு சகோதரிகளே, இப்போ மெயின் பாயிண்ட் போறேன். பணம் தேவையா இருக்கு, பேசாதீங்க. பணம் தேவையா இருக்கு. யார் யார் ரசீது புக்கு வேணும்னு சொல்றீங்களோ வாங்கிட்டு போங்க. இப்போ டோக்கன் கொண்டு வந்திருக்கோம், ஒரு 300 டோக்கன் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு டோக்கன் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிட்டு போங்க. இப்போ அவசரம் இல்லை, ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணா போறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்டயே இருக்கணும். டோக்கன்களை குறைச்சிடக்கூடாது, டோக்கன்களை வச்சிருங்க. உங்க ஏரியாக்கள்ல கவர் பண்ணுங்க. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரணும். ஆல் ஓவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அந்த விளக்கு பூஜைக்கு வரணும். நாம 7000 நினைக்கிறோம், அது எத்தனை 8000 வருதோ 9000 வருதோ தெரியல. கடைசியில பூ தான் அவங்க வச்சு அர்ச்சனை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பேற்பட்ட திருவிளக்கு நாங்க 15000 போட்டோம். ஆனா வந்தது எத்தனை? 18000 வந்தது. பார்க்கவே முடியல, நினைச்சு பார்க்க முடியல. அப்போ நாங்க ஆண்டிப்பட்டி போனோம், வேப்பமரக்கன்று அப்ப கொடுத்தாரு. இப்ப என்ன செடி கேட்கலாம்ங்கிறது யோசனை இருக்கு. நெல்லிக்காய் கேட்கலாமா, கொய்யா கேட்கலாமா, வில்வம் கேட்கலாமா, இல்ல என்ன கேட்கலாம், மரம் செடி. ஆண்டிப்பட்டி போய் அவரை பார்த்துட்டு சொல்லிட்டு வரணும். ஒரு 8000 கன்று கொடுங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம. அதனால நிறைய எதுக்கு கன்று கொடுக்கணும்னா அந்த கன்று வளர்ற மாதிரி நம்ம குடும்பம் வளரும். ஒரு சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தா அது வளருதா, பிறந்த குழந்தை வளருதா, அந்த மாதிரி அதுக்காகத்தான் கன்றுகள் கொடுக்க வேண்டும், மரக்கன்று கொடுக்க வேண்டும் என்ற ஏற்பாடு. சாப்பாடு இருக்கு, சாப்பிடாம எல்லாரும் யாருமே போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இப்போ வரேன் இருக்கார் மனோகர். இப்போ முதல்ல என்னை பார்த்துட்டு போயிட்டார். அவரும் ஒய்ஃபுமா வந்தாங்க. அவர் அண்ணாவுக்கு உறவு நினைக்கிறேன். அண்ணாவுக்கா இவங்களுக்கா? சபரிநாதன் சாருக்கு உறவு. ஆமா அப்படின்னு இருக்கு. இந்த அருப்புக்கோட்டையிலேருந்து அழைத்து கொண்டு வந்த சேகர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு சின்ன மரியாதை ஆசீர்வாதத்தை அளிக்கின்றோம். நிறைய பேர் வரணும் அருப்புக்கோட்டையிலேருந்து. நிறைய பணிச்சேனா. எங்க பிள்ளைகள்லாம் ஒண்ணும் செய்யாது, சாப்பிட்டு போகலாம். நிறைய பேர் அருப்புக்கோட்டையிலேருந்து வர்ற பிள்ளைங்க எல்லாரும் நல்ல நான் போற போது அதனால நீங்க எல்லாரும் வந்திருந்து சிறப்பிச்சு கொடுத்து நல்லபடியா விளக்கு பூஜையை சிறப்பா நடத்தணும். எல்லாருமே சேர்ந்து அப்படியே அருள் ஆடணும். அவ்வளவு பேரும் அந்த காந்தி மியூசியத்திலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை என்ற ஒரு பெயரை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட அன்பு சகோதரிகளே, இப்போ மெயின் பாயிண்ட் போறேன். பணம் தேவையா இருக்கு, பேசாதீங்க. பணம் தேவையா இருக்கு. யார் யார் ரசீது புக்கு வேணும்னு சொல்றீங்களோ வாங்கிட்டு போங்க. இப்போ டோக்கன் கொண்டு வந்திருக்கோம், ஒரு 300 டோக்கன் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு டோக்கன் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிட்டு போங்க. இப்போ அவசரம் இல்லை, ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணா போறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்டயே இருக்கணும். டோக்கன்களை குறைச்சிடக்கூடாது, டோக்கன்களை வச்சிருங்க. உங்க ஏரியாக்கள்ல கவர் பண்ணுங்க. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரணும். ஆல் ஓவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அந்த விளக்கு பூஜைக்கு வரணும். நாம 7000 நினைக்கிறோம், அது எத்தனை 8000 வருதோ 9000 வருதோ தெரியல. கடைசியில பூ தான் அவங்க வச்சு அர்ச்சனை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பேற்பட்ட திருவிளக்கு நாங்க 15000 போட்டோம். ஆனா வந்தது எத்தனை? 18000 வந்தது. பார்க்கவே முடியல, நினைச்சு பார்க்க முடியல. அப்போ நாங்க ஆண்டிப்பட்டி போனோம், வேப்பமரக்கன்று அப்ப கொடுத்தாரு. இப்ப என்ன செடி கேட்கலாம்ங்கிறது யோசனை இருக்கு. நெல்லிக்காய் கேட்கலாமா, கொய்யா கேட்கலாமா, வில்வம் கேட்கலாமா, இல்ல என்ன கேட்கலாம், மரம் செடி. ஆண்டிப்பட்டி போய் அவரை பார்த்துட்டு சொல்லிட்டு வரணும். ஒரு 8000 கன்று கொடுங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம. அதனால நிறைய எதுக்கு கன்று கொடுக்கணும்னா அந்த கன்று வளர்ற மாதிரி நம்ம குடும்பம் வளரும். ஒரு சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தா அது வளருதா, பிறந்த குழந்தை வளருதா, அந்த மாதிரி அதுக்காகத்தான் கன்றுகள் கொடுக்க வேண்டும், மரக்கன்று கொடுக்க வேண்டும் என்ற ஏற்பாடு. எப்படியாவது போய் ஆண்டிப்பட்டியில் அவரை பார்த்துட்டு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நான் ராமராஜ் காட்டை பார்க்கலாம் நினைச்சிருக்கோம். இந்த செர்வ் பண்ற பெண்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேஷ்டி தரணும்னு ஒரு ஆசை இருக்கு, செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. இல்ல இவர் ராமராஜ் காட்டனை போய் பார்க்கறதுக்கு நாங்க போறோம். பார்த்துட்டு அவர் ஓனர் மேனேஜர் நாராயணன் பேர், அவர் பேரு
அவர் அங்கே திருப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஹீலர் கணேசன்கிறவர். நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு வரேன் உங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 100 வேஷ்டி கொடுக்கட்டுமே, 200 வேஷ்டி கொடுக்கட்டுமே, அவங்களுக்கு தானே நல்லது, சொல்லுங்க. செஞ்ச போவோம், முயற்சி எடுப்போம், கல்ல எரிப்போம். கல்லு உள்ளா தெரியுமா? ஆமா, இல்ல இல்ல, மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். செய்யட்டும், அவர் செய்யட்டும். செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ராமராஜ் காட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்த மீட்டிங்குள்ள அது முடியணும் என்று சொல்லிக்கொண்டு கற்பூரம் எடுங்க, கற்பூரம் எடுங்க, 2:45 ஓட்ட பென்ஸ் கொடுங்க எல்லாருக்கும். அம்மா சொன்ன மாதிரி அந்த 15,000 விளக்கு பூஜை நடத்தும் போது நான் போய் காவல்துறையில போய் எல்லாரும் போய் கேட்க போயிருந்தோம். அன்னைக்கு அவங்க பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எங்க மேல சந்தேகப்பட்டு கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டம் நடத்துற இடத்துக்கு வந்தாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் கமிஷனர் வந்தாரு. எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுடைய சந்தோஷமா போனாங்க. கடைசியா கூட எங்களை வந்து அவங்க நம்பவே இல்லை. நம்பாம வந்து அவங்களை அழைப்புதல் பண்ணி அந்த கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தோம். அவங்க கூட்டத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்னைக்கு கூட்டத்துல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கு பூஜை நடத்துறதுக்கு அத்தனை பொம்பளை பிள்ளைகளுமே அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வந்து அமைதியா இருந்தாங்க. இது போக அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 15,000 பேரை ஒன்று சேர்ந்துட்டு மொத்தமா வெளியே கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் வந்துருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க கதவை திறந்து விட்டு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அன்னைக்கு சிறப்பா நடந்தது. அதுக்கப்புறம் அதே கமிஷனர் இவ்வளவையும் பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாருன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லிட்டு நல்ல மட்டும் நடந்துட்டு வாப்பான்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க உட்கார்ந்து இருந்துக்கிட்டு எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு லேடி போலீஸ் வந்திருந்தாங்க, ஜென்ஸ் போலீஸ் வந்திருந்தாங்க. லேடி போலீஸுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விளக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது அம்மா வந்து அந்த பாட்டு படிக்க படிக்க பூரா சாமியார் ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியார் ஆரம்பிச்ச உடனேயே விளக்கு பூஜைக்கு நடத்துறதுக்கு பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ், பெண் போலீஸ் பூராமே அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க வந்து போலீஸ் பந்தோபஸ்துக்கு வந்தவங்க போலீஸ் பந்தோபஸ்துக்காக பார்க்கல, சாமியார்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த பூஜையினுடைய ஹைலைட் அப்படி. கடைசியா போகும்போது அவங்க கடைசியா ஒரு டிஎஸ்பி வந்து எல்லாரும் கையிலையும் கொடுத்து பூஜை பாருங்க. அண்ணா